மதியானத்துலேருந்து நம்ம மினி விலாக் ஆரம்பிக்கலாமா? முதல்ல சாமான் தொலைக்கிட்டு சாமான்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கோழி வந்து குட்டி கோழி கூண்டுள்ளே இருக்குது சொல்லிட்டு திறந்து விட்டுருந்தேன். அது பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் எங்கன்னா போயிடும்னு சொல்லிட்டு. நான் அது பின்னாடியே ஓட, அதுவும் ஓட, குடிக்கிற ஆட்டம் விளாட்ற மாரி ஆயிடுச்சு எங்கள் விளையாட்டு. செடிக்குள்ளெல்லாம் அப்புறம் பூந்துச்சா, எங்கடா இருக்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கலன்னா காக்கா தூக்கின்னு போட, இல்லைன்னா நாய் கடிச்சிடும் வெளியே விட்டா. அதனால இது வெளியே விட்டாவே இது பின்னாடியே ஓடணும். அந்த கம்பிக்கு தாண்டி ஓடிச்சா, இப்போ நான் அது பின்னாடியே ஓடணும். வெறுப்பு அனாண்டு ஓடிச்சு. அப்புறம் வந்துட்டாப்பல என்னண்ட வெங்காயத்தை தூக்கின்னு வராப்புல. வெளியே விட்டவனே ஒரே ஆட்டம் தான் 2 கோழிக்கும். தெரியல கடைக்கு போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இப்படியே மீன் இருந்தால் காலையில் மீன் குழம்பு கொடுத்து மீன் வாங்கி தரலான்னு விட்டேன். போகிறதுக்குள்ள மீன் ஜாலியாக இருந்தேன். அது இப்போ தான் ஜாலியாக விளையாடிங்க போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வெளியே வரேன். நம்மளுக்கு எப்பவுமே சோம்பேறியாக தான் இருக்கும் உடம்பு. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் சுறுசுறுப்பு வரும். சுறுசுறுப்பு சொல்லதான் வேலை செய்ய முடியும். சரி பாவம் இந்த கோழி குண்டாச்சு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் அந்த ஒரு செயின் க்ளீன் பண்ண சொல்ல ஒரு செயின் மாட்டுச்சா, அது கை செயின் மாதிரியாவே இருந்தது. வெளியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே தேய்ச்சி பார்த்தேன். பார்த்தா வெளியே இல்லை. நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அப்பனா கூட வெள்ளி இல்லை, நல்லா தேஞ்சிடுச்சு. அது போன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். அப்பனா கூட மனசே வரல, உத்து பார்த்துட்டு இருந்தேன். அதையே வெள்ளியா இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரோஜா செடிக்கெல்லாம் இதை வாங்கி நல்லா ஒரு 6 months இருக்கும். இன்னும் ரோஜா பூ இந்த முல்லைப்பூ செடி வந்து எங்கள் ஆயா வீட்டில் இருந்தது. அதோடைய வேரை எடுத்துகிட்டு வந்து வச்சோமா ஒரு நாள். இது வந்து அந்த கொம்பு ஃபுல்லாக இலை வந்துச்சு, துளுத்திச்சு, மறுபடியும் காஞ்சி கீழே கொட்டிச்சு. இது என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஊண்டி இப்போதான் துளுத்துக்குது. அப்புறம் தண்ணி வருதான்னு பார்ப்போம், தண்ணியாச்சும் குடிக்கிறதுக்கு பிடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி வருதான்னு பார்த்தா தண்ணி வருது. அப்புறமா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிக்கினே கொஞ்ச நேரம் ரோட்டை வேடிக்கை பார்த்துருந்தேன்னா அதான் நம்மளுக்கு தண்ணி பிடிச்சா மாதிரி இருக்கும். காலையில் எப்பவுமே கோலம் போட மாட்டேன். காலையில் இருந்தவொடனே உடம்பு சோம்பேறியாக இருக்குமா, அதனால் இப்பயாச்சும் கோலம் போடுவோம் ஈவினிங் டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.